Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PPAP பார்ட் 14. பார்ட் 13 பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். PPAP சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் PPAP எலமெண்ட்ஸ். போன பார்ட்டில் குவாலிஃபைடு லேபரேட்டரி டாக்குமெண்டேஷனை பற்றி பார்த்தோம். What is qualified laboratory? What is NABL? Procedure to get NABL accreditation. Purpose for NABL accreditation. Example for NABL certificate for calibration for chemical testing. Qualified laboratory documentation for PPAP. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் குவாலிஃபைடு லேபரேட்டரி டாக்குமெண்டேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிறது அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் AAR if applicable. இந்த அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் வந்து லிமிட்டட் பார்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். அதாவது எந்தெந்த பார்ட்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் வெளியே தெரியுமோ அதுக்கு தான் அப்ளிகபிள். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹைடாகி மறையிற பார்ட்டுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் கிடையாது. அதனால தான் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட், பர்பஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்ரூவல், ஐட்டம்ஸ் ஃபார் அப்பியரன்ஸ் அப்ரூவல், மாடல் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ஃபார்மேட், அப்பியரன்ஸ் அப்ரூவல் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட். திஸ் ரிப்போர்ட் வில் கண்டைன்ஸ் the actual observations of the appearance requirements or specifications mentioned in design or by customer. இது ஒரு appearance approval report எக்ஸாம்பிள். ஒரு ப்ராடக்டோட appearance requirements-ஐ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸை அந்த ப்ராடக்டோட டிசைன்லேயோ இல்லை கஸ்டமரோ மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஆக்சுவல் அப்சர்வேஷன் எவ்வளவு இருக்குங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் appearance approval ரிப்போர்ட்டு. இந்த appearance அப்ரூவலை கஸ்டமர் எதுக்காக கேட்குறாங்க? பர்பஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்ரூவல் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் த பார்ட் ஹேஸ் மெட் த அப்பியரன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆன் த டிசைன் ரெக்கார்ட் ஆர் கஸ்டமர். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் ரெக்கார்ட்லேயோ இல்லை கஸ்டமர்னாலேயோ ஒரு ப்ராடக்டோட அப்பியரன்ஸ் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருந்தா அந்த ஸ்பெசிஃபிகேஷனை ப்ராடக்ட் வந்து மீட் பண்ணுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. டு மேட்ச் வித் அனதர் மேட்டிங் பார்ட் சப்ளைடு பை அதர் சப்ளையர்ஸ். நாம் கொடுக்குற ப்ராடக்டை இன்னொரு சப்ளையரோட மேட்டிங் பார்ட்டில் அசம்பிள் பண்ணும்போது கஸ்டமருக்கு எந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸும் வரக்கூடாது. ரெண்டு கலரும் ஒன்றா மேட்ச் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டில் ஒரே சப்ளையர் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் வேறு வேறு சப்ளையர் கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே ஒரே கலரில் மேட்ச் ஆகிருக்கணும். அதே மாதிரி கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் மீட் ஆகணும். டு கிவ் யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் ஆஃப் த அசம்பிளி ப்ராடக்ட் ஆர் வெஹிக்கிள். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு வெஹிக்கிளையோ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஒரே கலரில் இருக்கிற வேறு வேறு பார்ட்ஸ் வந்து யூனிஃபார்மாக தெரியணும். ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனி கலர், அதாவது தனித்தனி ஷேடில் தெரியக்கூடாது. அதுக்காகவும் கஸ்டமர் அப்பியரன்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்ரூவல். அடுத்து நாம் இந்த அப்பியரன்ஸ் அப்ரூவலில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐட்டம்ஸ் ஃபார் அப்பியரன்ஸ் அப்ரூவல். The following items will be considered during appearance approval. Appearance approve பண்ணும்போது கஸ்டமர் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னா, கலர் ஆஃப் பெயிண்ட், பிளேட்டிங், மெட்டீரியல், பிளாஸ்டிக், ரப்பர், ஃபேப்ரிக் எக்ஸெட்ரா, சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஸ்மூத்னஸ், மேட் ஃபினிஷ் ஆர் கிளாசி ஃபினிஷ், டெக்ஸ்சர். இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் கஸ்டமர் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மீட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஐட்டம்ஸ் ஃபார் அப்பியரன்ஸ் அப்ரூவல். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இல்லை பேராமீட்டர்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ஃபார்மேட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மாடல் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ஃபார்மேட். இது ஒரு மாடல் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ஃபார்மேட். இதில் இந்த இடத்துல பார்ட் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே பார்ட் நேம், இந்த இடத்துல டிராயிங் நம்பர், மாடல் ஆர் அப்ளிகேஷன்,
buyer code or customer name, engineering change or revision level, report date, company name, manufacturing location, supplier or vendor code, reason for submission. இந்த ரீசன் ஃபார் சப்மிஷன்ல ஃபார் சப்மிஷன் வாரண்ட், அதாவது பிபப்காக சப்மிட் பண்றோமா இல்ல வேற ஏதாவது ரீசனுக்காக சப்மிட் பண்றோமாங்கிறத மென்ஷன் பண்ணணும். எனி அதர் ரீசன்ஸ், சப் சப்ளையர் அண்ட் டெக்ஸ்டர் டீடைல்ஸ், யார்கிட்ட அந்த ரா மெட்டீரியல் வாங்குறோம் இல்ல அதோட சைல்டு பார்ட்டை வாங்குறோங்கிறத மென்ஷன் பண்ணணும். கலர் டீடைல்ஸ், இந்த இடத்துல வந்து கலர் டீடைல்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த கலர் டீடைல்ஸை செக் பண்ணுறதுக்கு கலர் ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை வச்சு கலர் வேல்யூவை செக் பண்ணலாம். இந்த டிவைஸில் கலர் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். கலர் மாஸ்டர் டீடைல்ஸ், ஏற்கனவே கஸ்டமர் நமக்கு ஏதாவது கலர் மாஸ்டர் கொடுத்துருந்தா அந்த மாஸ்டரோட நம்பர், மாஸ்டரோட டேட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். இங்கே மெட்டீரியல் அண்டு சப்ளையர் டீடைல்ஸை மென்ஷன் பண்ணணும். இது சைனிங் ஆஃப் கலர், ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் கலர், டிசிஷன், இந்த இடத்துல பார்ட் ஓகேவா இல்லை டீவியேஷன் வேணுமாங்கிறத கஸ்டமருக்கு நாம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இந்த எல்லா டீடைல்ஸையும் செக் பண்ணிட்டு கஸ்டமர் இந்த இடத்துல அப்ரூவ் பண்ணுவார். இது ஒரு மாடல் ஃபார்மேட் தான். இன்னும் டீடைல்டாக கூட சில ஃபார்மேட்ஸ் இருக்கலாம். பட் இது கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மினிமம் ரெக்குயர்மெண்ட். ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது அப்பியரன்ஸ் அப்ரூவல் எக்ஸாம்பிள்ஸ். எந்தெந்த பார்ட்டுக்கெல்லாம் அப்பியரன்ஸ் அப்ரூவல் தேவைப்படும் இல்லை கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வெஹிக்கிள் அப்பியரன்ஸில் சைடு மிரர், வைப்பர், லேம்ப், சீட், டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் மெயினாக பார்ப்பாங்க, ஏன்னா நிறைய பார்ட் வந்து அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து கஸ்டமருக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அதனால எல்லாம் ஒரே கலராக இருக்காங்கிறத மெயினாக டேஷ்போர்டில் பார்ப்பாங்க. அதே மாதிரி வெஹிக்கிளோட அவுட் சைட் அப்பியரன்ஸ்லையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதை தவிர நீங்கள் ஏதாவது ஒரு அப்பியரன்ஸ் அப்ரூவல் கஸ்டமர் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் அப்ரூவல் இஸ் ரெக்வயர்டு ஒன்லி ஃபார் த ப்ராடக்ட்ஸ் விச் வில் பி அப்பியர்டு ஆஃப்டர் அசம்பிளி இன் வெஹிக்கிள் அண்ட் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். ஸோ நாம் பார்த்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வெஹிக்கிள் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வெளியே தெரியுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்பியரன்ஸ் அப்ரூவலை சப்மிட் பண்ணணும். நாம் சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அப்பியரன்ஸ் அப்ரூவல் அப்ளிகபிள்னா அந்த ப்ராடக்டோட அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட்டை பிபாப்பில் இன்க்ளூட் பண்ணி கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். சப்போஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்பியரன்ஸ் அப்ரூவல் தேவையில்லைன்னா கஸ்டமரும் கேட்க மாட்டாங்க, நாமளும் பிபாப்பில் அந்த அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு அப்பியரன்ஸ் அப்ரூவல்னா என்ன, அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட்னா என்ன, எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட்டை பிபாப்பில் இன்க்ளூட் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.